ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதோட சாதக பாதகங்கள் என்ன, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பெரியவாள்கிட்ட நாம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது, பெரியவாளை ஏதோ ஈஸ்வரன் மகான் அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சாதாரண ஒரு மனுஷ వ్యక్తిயாக இருந்தால் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், மனுஷாலோட எப்படி பழகணும், எந்தெந்த காரியத்தை எப்படி இல்லாமல் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் படுசமர்த்தர். அதெல்லாம் கற்றுக்கணும். இந்த பங்காரு காமாட்சின்னு ஞாபகம் வருது. பெரியவா பிற்காலத்தில் திருச்சியில் யாத்திரை பண்ணின்னு இருக்கிறதே, திருச்சியில் ஒரு பெரிய பக்தர், நல்ல தனவந்தர். அவருக்கு என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலில் பங்காரு காமாட்சி சன்னதி இருக்கு, இந்த காமாட்சி இருந்த சன்னதி இருக்கு. இப்படி 18ஆம் நூற்றாண்டுல இந்த அம்பாள் விக்கிரகத்தை தூக்கிண்டு தஞ்சாவூர்ல வச்சுட்டதுனால அந்த சந்நிதி வெறும் சந்நிதியா இருந்தது. பெரிய சன்னதி, ஆனா உள்ளுக்குள்ள விக்கிரகம் இல்லாத, சுவாமி இல்லாத, பிரதிஷ்டை இல்லாத வெறுமனை இருந்தது. அது ரொம்ப குறையா இருந்தது. அந்த குறையை போக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினர், அந்த திருச்சியில இருந்த பக்தர் தஞ்சாவூர்ல இருக்கிற பங்காரு காமாட்சி மாதிரியே ஒரு டூப்ளிகேட் விக்கிரகம், அதாவது பஞ்சலோகத்துல பண்ணி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடலாம் காஞ்சிபுரத்துல, அந்த இடம் வரிச்சினி இல்லாத இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் அப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு அதுக்கு பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கணும் அப்படின்லாம் வந்தார். அப்படி வரத்தே என்ன பண்ணினார், அதுக்கு மாடலுக்கு ஒரு வேக்ஸ்ல பண்ணிட்டு வந்தார். காமாட்சி விக்கிரகம் பங்காரு காமாட்சி மாதிரியே வேக்ஸ்ல விக்கிரகம் பண்ணிட்டு வந்து அதை பெரியவா அப்ரூவ் பண்ணிட்டாக்க அதே மாதிரி பஞ்சலோகத்துல பண்ணி பெரியவாளை வச்சு காஞ்சிபுரத்துல அங்கேயும் பிரதிஷ்டை பண்ணிடலாம், அந்த கர்ப்பகிரகமும் நிறைஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு வந்து பெரியவாள்கிட்ட சொன்னா, பெரியவா கூடாது அப்படின்ட்டா. அவர் சொன்னார், இல்லை ஒரு கோவில், அத்தனா பெரிய கோவில் சந்நிதி வரிச்சுன்னு இருக்கே, அதனால தானே இனிமே இந்த பங்காரு காமாட்சியை தூக்கி அங்கே கொண்டு வைக்க முடியாது, இங்கே பிரதிஷ்டம் பண்ணியாச்சு, அதனால இதே மாதிரி ஒன்றும் மாடல் இதே மாதிரியே பண்ணி வச்சா என்ன அப்படின்னா, அதுக்கு பெரியவா சொல்ற அந்த பதில் தான் எல்லாரையுமே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்திது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப பெரியவா சொல்றா, இல்ல இப்ப காஞ்சிபுரத்துல அந்த சந்நிதி வெறிச்சுன்னு இருக்கிறதுனாலே, வெறுமனை இருக்கிறதுனாலே, யாரு போய் எங்க காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த பங்காரு காமாட்சி சன்னதியை பார்த்தா மேல போட்டிருக்கு பங்காரு காமாட்சி சன்னதி அப்படின்னு, ஆனா உள்ளுக்குள்ள விக்கிரகம் இல்லை. உடனே கேட்பா, என்ன இங்க சன்னதின்னு போட்டிருக்கு, ஆனா ஒன்னும் சுவாமியே காணுமே, அம்பாளை காணுமே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா உடனே சொல்றாப்புல இருக்கும், இங்க கலவரம் நடந்தது 18ஆம் நூற்றாண்டுல,